கனடாவின் மருத்துவத்துறை வந்து கடந்த ஒரு 5 வருடங்கள்ல பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. Millions of Canadians without a doctor. On this job for 32 years and I have never ever seen things as bad as they are right now. We're with paramedics responding to a 911 call. It seems like an apparent overdose. This is Pembroke, Ontario. Over just 24 hours, 2 patients at this ER on Montreal's South Shore died waiting to see a doctor. Talking about people dying in dumpsters. Chaos, destruction, and lack of law and order. Some visits taking up to 9 hours. We begin with the tragic death of a 23-year-old woman. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த வீடியோவில் கனடாவில் இடம்பெற்று வரும் ஹெல்த் கேர் கிரைசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனடாவின் மருத்துவத்துறை வந்து கடந்த ஒரு 5 வருடங்களில் பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. On this job for 32 years and I have never ever seen things as bad as they are right now. I have never seen patients calls waiting lined up in queues for hours upon hours and hours. 32 years, I have never seen elderly patients that slip and fall on the ice and fracture a hip and lie out on that ice for hours in agony. I have never seen that. அதில் வந்து மருத்துவருக்கான பற்றாக்குறையும் தாதியர்களுக்கான பற்றாக்குறையும் மருத்துவ பணியாளர்களுக்கான பற்றாக்குறையும் வந்து அதிகரித்து கொண்டு போகுது. Well, a group of healthcare workers represented by CUPE held a news conference today to shed light on what they call a hospital staffing crisis in the city. They say 15,000 hospital staff, including nurses, paramedical, clerical, and support workers, would need to be hired by Toronto hospitals this year just to maintain existing patient care and service levels. Province-wide, they say 46,000 new hires are needed. ஒன்டேரியோவில் வந்து 6000 மருத்துவ பணியாளர்களையும் 2500 படுக்கைகளையும் வந்து அதிகரிக்கப் போவதாக ஒன்டேரியோ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஆனால் இது வந்து எந்தளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தினமும் பல்லாயிரக்கணக்கான இமிகிரன்ஸ் வந்து கனடாவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கணும். மில்லியன் கணக்கான கனடியர்கள் வந்து ஒரு மருத்துவரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இப்போ திண்டாடி கொண்டிருக்கணும். ஒரு அறிக்கையின்படி 2028ஆம் ஆண்டுக்குள்ளே கனடாவுக்கு 30,000 மருத்துவர்கள் தேவை என்ற ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. ஆனால் இந்த 30,000 மருத்துவர்களை கனடாவால் பூர்த்தி செய்ய முடியுமான்றது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிதான் இந்த கனடாவின் ஹெல்த் கேர் நிலைமை போய் கொண்டிருக்குது. Julie Christoph's son has been on Quebec's online wait list for nearly 2 years. Everyone is feeling overwhelmed and we're not really quite sure how to deal with even small issues. You can't wait a year and a half. Jane Philpott, former federal health minister, is now the Dean of Health Sciences at Queen's University. She says in traditional programs, only 30% of medical school graduates choose family medicine as their pick for residency. இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% மேற்பட்ட ஆட்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் அது எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். Right, so this is not good and there's no pulse. Urgently needed, these first-year medical students are training to be family doctors. There we go. Okay. They're part of an innovative program taking aim at the critical shortage of general practitioners. Canada is expected to be short 30,000 family doctors by 2028. முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் வந்து இப்போ பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து அப்படியே ஃபேமிலி டாக்டராக வேலைக்கு பணியமர்த்துவதற்காக அந்த திட்டம் போய் கொண்டிருக்குது. மருத்துவமனைகளுக்கு போனால் காத்திருப்பு நேரங்கள் வந்து 19 மணித்தியாலம் 20 மணித்தியாலத்துக்கிட்ட இருக்குது. சில மருத்துவமனையிலெல்லாம் சராசரியாக 2.5 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் இருக்குது. அப்படியான நிலைமை தான் இப்போ போய் கொண்டிருக்கு. If you end up in an Ottawa area emergency room, be prepared to wait. Some visits taking up to 9 hours. Hospitals in the capital have some of the highest average wait times in Ontario. Especially when you are in pain and you are worried and you need to see the doctor, it gets even longer. It feels even longer. Recent data from Health Quality Ontario shows the Queensway Carleton Hospital is tied for having the longest average ER wait times in the province. கனடாவில் வந்து வெயிட்டிங், அதாவது காத்திருப்பு நிலையில் பல ஆயிரம் மக்கள் வந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். A tragic story out of Nova Scotia where a woman died waiting for medical care at an emergency room. Gunter Holthoff of Tidnish said his wife Allison began feeling severe stomach pain on the morning of December 31st. They drove to the nearest emergency department in Amherst around 11 a.m.
Holthoff said it was after 6 p.m. before they saw a doctor and Allison received any treatment. Over just 24 hours, 2 patients at this ER on Montreal's South Shore died waiting to see a doctor. One, Radio Canada reports, had been waiting 12 hours. அதாவது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவசர சிகிச்சைக்கு வந்த நபர்களாக இருக்கட்டும், பல பேர் வந்து காத்திருப்பு நிலையில் இறக்குறது வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. நிலைமையை பார்க்கும்போது எப்படி தோன்றுறதுண்டா, கட்டுப்பாடை மீறி இந்த நிலைமைகள் சென்று கொண்டு இருக்கிறது தான் இது காட்டுது. ஏனெண்டா இப்போ ஒரு அறிக்கையின்படி முதல் சொன்னதை நான் சொல்லியிருந்தேன்னா 30,000 மருத்துவர்கள் வந்து 2028க்குள்ளே தேவை. ஆனால் வருடம் நாங்கள் 1.2 மில்லியன் பீப்புள், அதாவது 12 லட்சம் மக்களை வருடம் கனடாக்குள்ளே நாங்கள் வரவேற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் 30,000 மருத்துவர்களே காணுமான்றது கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இளம் வயது மரணங்களும் நடந்து கொண்டிருக்குது. Good evening. Thanks for joining us. We begin with the tragic death of a 23-year-old woman from Nanaimo. She's one of thousands in BC without a family doctor, and she struggled to get treatment for her declining health. Her family says by the time she got the proper diagnosis, it was too late. அதாவது ப்ராப்பரான மருத்துவ சிகிச்சை உடனடியாக கிடைக்காத காரணத்தினால இளவயது மரணங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்களா, முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மருத்துவ சிகிச்சை வந்து ஒரு கொடுத்த அதன் திறனுக்கும் இப்போ கொடுக்குற திறனுக்கும் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கனடா சந்திச்சிருக்கிற அறிக்கைகள் சொல்லுது. அது எப்படின்னா, இப்போ உள்ள வேலை செய்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறபடியாக அவர்களுக்கு ப்ரெஷர் அதிகரிச்சிருக்கு. அவர் வேலை செய்கிற நபர்களுக்கான வேலை அழுத்தம்ன்றது அதிகரிச்சிருக்கு. அதனால் அவங்களுமே நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கிறதாகவும் இதில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது. கனடாவுக்கு உடனடியாக மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக தேவைப்படுது, வைத்தியர்களும் தேவைப்படுது. வைத்தியர்களை உடனே நிவர்த்தி செய்ய இயலாது. ஆனால் மருத்துவ பணியாளர்கள் வந்து கனடாவுக்கு மிக அதிக அளவில் தேவைப்படுது. கனடாவில் வயது முதிர்ந்து செல்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த காரணம் குறிப்பிடப்படுது. கனடாவில் வந்து குறிப்பிட்ட காலப்பகுதியில் போதைப்பொருள் பாவனை வந்து மிக அதிகரிச்சிருக்கு. அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவை எடுத்துக்கொண்டு அங்கே தான் இப்போ கூடவாக இருக்குது. அப்படி போதைப்பொருளை பாவித்ததாலேயும் அதுலேருந்து விடுபட முடியாமல் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகி நிறைய பேர் வீதிகளில் இறக்குற நிலைமை வந்து இப்போ கண்டறியப்பட்டிருக்கு. இது We're with paramedics responding to a 911 call. It seems like an apparent overdose. This is Pembroke, Ontario. ஒன்டேரியாவிலையும் நடந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் வந்து குப்பை தொட்டிகளுக்கு அருகிலேயும் நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் வந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயம் கனடாவில் நடந்து கொண்டு தான் இருக்குது. We're talking about people dying in dumpsters. We're following breaking news out of Ontario. The city of Belleville has declared a state of emergency. We lost 4 people in 40 days to life on the streets. I thought you were dead. I thought you were dead. He's an animal tranquilizer and he's killing us all. Chaos, destruction, and lack of law and order. ட்ரக் ஓவர்டோஸால் மரணங்கள் நடந்து கொண்டு இருக்குது. COVID-19 காலப்பகுதிக்கு பிறகு, அதாவது COVID-19 தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து மாரடைப்பால் இறக்குறது வந்து அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்களே பல பேர் வந்து இறந்திருக்கிறார்கள் COVID-19 தடுப்பூசியால். அதுக்கு பின்னால் அந்த நிறுவனங்களே ஒப்புக்கொண்டது, அதாவது இதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்குமெண்டு. அதை தடுப்பூசி போடும்போது எதுவுமே சொல்லல. அது தடுப்பூசி போட்டால் பிறகு நிறைய பேருக்கு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு இருக்குது. கனடாவில் இந்த நிலைமை சரியாகுமாண்டா அது உடனடியாக சரி செய்ய முடியாத நிலைமை. கனடாவில் மருத்துவராகிறதுக்கு பல சிக்கல் பாடுகள் இருக்குது. நீங்கள் வெளியில் படிச்சுட்டு இங்கே வந்து கனடாவின் ஸ்டாண்டர்ட்டுக்கு இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் மீட் பண்ணணுமெண்டா அது ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்குது. The years-long process to get foreign credentials recognized here. But there are also people working on solutions. நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு அமெரிக்கா போய் படிக்கிறதா இருக்கட்டும், UK போய் படிக்கிறதா இருக்கட்டும், அங்கே போய் அந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இங்கே வந்து மருத்துவராக பணியாற்றுறது வந்து பழமையாக இருக்குது. ஏனென்றால் UK அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்து கனடாவுக்கு அக்செப்ட் ஆகும். ஆனால் இந்தியா, இலங்கை, ஆசிய நாடுகள் நீங்கள் வேறு எந்த நாட்டில் வேலை செஞ்சு மருத்துவராக வேலை செஞ்சுருந்தாலும் கனடாவில் அது எல்லாத்தையுமே கடந்து நீங்கள் மருத்துவராகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். இப்படியான விடயங்கள்லாம் கனடாவில் நடந்து கொண்டிருக்குது. And I remind you that in this movement we pledged ourselves 50 years ago that we would provide health care for every man, woman and child, irrespective of their color, their race or their financial status, and by God we're going to do it. Promise made but never kept. இப்போ நீங்கள் எல்லாருமே மருத்துவ சேவையை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள். நிறைய பேர் வந்து
சர்ஜரிகள் செஞ்சிருப்பீங்கள், எவ்வாறான இடர்பாடுகளை நீங்கள் எதிர்கொண்டீங்கள் என்பதை வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அது மற்ற ஆட்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக செஞ்சோன்றிருக்கு கனடாவில் இவ்வளோ காலமாக நடக்கிற பிரச்சனைகள், அதாவது ஒவ்வொரு பிரச்சனையாக நான் கவர் பண்ணி கொண்டு வரேன். அதில் ஹெல்த் கேர் க்ரைசிஸ் பற்றியும் இதில் ஒரு டாபிக் மாதிரி டிஸ்கஷன் மாதிரி கொண்டுலாம்னு நான் யோசிச்சேன். இதில் நாங்கள் டீட்டெயிலாக போய் கதைக்கணுன்னா நிறைய விஷயம் தலைப்பாக தான் எடுத்து கதைக்கலாம். அப்போ இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதில் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து உங்களுடைய இன்புட்ஸ் தான் எனக்கு தேவை. கமெண்ட்ஸில் நீங்கள் தர்ற விடயங்கள் வந்து மற்ற சக பார்வையாளருக்கு உதவியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நடந்த அனுபவங்களை வந்து நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறதுனால தான் என்னால் மேலும் மேலும் வீடியோக்கள் செய்ய முடியும். மற்றுமொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சர்ஜன். நன்றி, வணக்கம்.